பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் வேத வசனம் வாசித்து அதை தியானித்து கொண்டு இருந்தேன். அதை அப்படியே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். அருமையானவர்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம் என்பது இன்னைக்கு ஏதோ என்ன செய்கிறாங்க, மனிதர்கள் தங்க இஷ்டப்படி தங்களுக்கு விருப்பப்படி என்ன செய்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் காலையில் ஒரு வேளை உபவாசம், ஒரு சிலர்லாம் 2 வேளை உபவாசம், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முழு நாள் உபவாசம் அப்படிப்பாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தானியல் உபவாசம், அதாவது நான்வெஜ் எடுக்காமல், இறைச்சி சாப்பிடாம வெறும் சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, அது ஒரு உபவாசம். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு மாத்திரம் என்ன செய்கிறாங்க, உபவாசம். இன்னும் அடுத்து போனோம்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ யாரையும் வந்து குறை சொல்லுவதற்காகவோ இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கலை. என்னையும் நான் சேர்த்து இந்த நேரத்தில் நான் பேசுகிறேன். அருமையானவரில் இந்த நாளில் கூட பார்த்திங்கன்னா இந்த வேத வசனம் தேவன் நம்மோடு பேசுகிற நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தையை நான் வாசித்து கொண்டு இருக்கும் போது என்னோடு இந்த வார்த்தை பேசுகிறது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்கிறதும். உபவாசத்தை எப்படி உபவாசிக்கலான்றத சொல்கிறாங்க. இப்போ பசி உள்ளவனுக்கு நம்ம இன்னைக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்போ பசி உள்ளவனுக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஆகாரத்தை கொடுக்கறது ஒரு வகையான உபவாசம். எப்படி பசி உள்ளவனுக்கு கொடுக்கலாம்? நம்மளாம் யோசிக்கலாம் அங்கே எங்கன்னு. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு பசி நேரத்தில் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது என்ன செய்யலாம், நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு நம்ம கண்களில் பார்க்கிறவர்களுக்கு என்ன செய்யலாம், இந்த உணவு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம போய் அது ஒரு சிலர் செய்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதில் கூட அவங்க ஒரு சிலருடைய விருப்பம் அனாதை ஆசிரமங்களுக்கு பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்களுக்கு இது கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி ராத்திரி நம்ம சாப்பிட்றது போலவே அந்த மாதிரி முதியோர் இல்லங்கள், அந்த மாதிரி நம்ம அனாதை ஆசிரமங்கள் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்க இருக்கிறத வச்சு என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆனால் அநேக சகோதரர்கள் சகோதரிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த அல்லாதபடி மனித நேயத்தோடு செய்கிறாங்க. இதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே அடுத்த ஒரு கட்டம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், இது போல் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், விசேஷித்த நாட்கள்லாம் நம்ம உதவி செய்வது அது ஒரு மேன்மையான ஒரு உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21 நாள் உபவாசம், பார்த்திங்கன்னா 40 நாள் உபவாசம், இனி வரக்கூடிய நாட்களில் லெந்து நாட்கள் வரப்போகுது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெந்து நாட்களில் 40 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அநேக கிறிஸ்துவர்கள், பாரம்பரிய கிறிஸ்துவர்கள்
40 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் எதிர வர ஒரு தரித்திரருக்கு இன்னைக்கு உணவு கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது. அது பாருங்க, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு என்ன செய்யணுமா, வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கடவுளுக்கு உகந்த உபவாசம். அப்போ இன்னைக்கு உபவாசம் என்ற பேரில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வருத்தி கொள்ளுகிறோம். அது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் என்ன காரணம், இது போல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தால் அது கடவுளுக்கு கர்த்தருக்கு செய்கிற உபவாசம். அதை கர்த்தர் என்ன செய்வாராம், பார்ப்பார். அவெல்லாம் என்ன செய்வான், அநேக நேரத்தில் நியாயம் தீர்ப்பு சொல்லினே இருப்போம். இவனுக்கெல்லாம் கை கால் நல்லா இருக்குதே, நல்லா போய் சாப்பிடு, வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கெல்லாம் என்ன செய்கிறான், நல்ல உலக மாதிரி இருக்கிறானே அப்படின்லாம் சொல்லி என்ன செய்ய, நியாய தீர்ப்பு செய்வோம். நம்ம கொடுக்கறது என்னமோ ஒரு 2 ரூபா கொடுக்குறோமா 5 ரூபா கொடுக்குறோமா தெரியாது. இப்போல்லாம் இருக்கிறவங்க, ஆமாம், யாசகம் எடுக்கிறவங்கெல்லாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா குறைவு யாரும் வாங்கிறது இல்லை. ஏன்னா இதில் ஒரு டீ வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதையே இதற்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் ஏசாயாவில் 58ஆம் அதிகாரத்தில் அருமையாய் சொல்லுகிறார். இதுக்கும் இப்போ என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறோம், என்ன இதனால் என்ன, சரி நாங்கள் கொடுக்குறோம், சரி நீங்கள் சொல்கிறது நல்லது தான், ஒரு சிலர் கொடுக்குறீங்க, ஒரு சிலர் வந்து ஆமாம் நீ கொடு முதல்ல அப்படின்லாம் சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. நாங்கள் கர்த்தர் பார்க்கிறார், தேவன் நல்லவர். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே இதை நான் சொல்லுவதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னன்னா, அடுத்த வேத வசனம், அந்த ஏசாயா 58 8வது வசனம், அப்பொழுது விடியற்காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பார்த்தீங்களா, இன்னைக்கு பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்னிடத்துல சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சு கூட என்ன செய்ய மாட்டாங்க, காணிக்க தசம பாகம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்தாகி அவங்களுடைய சரீரத்தில் எலும்பு முறிவு வந்து அவங்க யாருக்குறைய ஒரு 5 லட்சம் ரூபாய் செஞ்சுருக்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு வியாதிகள், இது மனிதனுக்கு வர இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சாதாரண காரியம். ஆனால் என்ன நடக்குது, என்ன சொல்ல வராங்க அவங்க இப்படி பதில் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு இப்படி உதவி செஞ்சிருந்தா ஒருவேளை இவங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு மாற்றம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, உன் சுக வாழ்வு ஏன் இன்னும் துளிர்க்காம இருக்குதுன்னா, நீங்க மேல இருக்கிற வசனம் புஸ்தகத்துல எப்பொழுதும் ஒரு கட்டளை கொடுத்து அந்த கட்டளையோடு கூட தான் ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தமான வசனத்தை வேதத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அப்படின்னு இருக்கிற வசனம் சொன்ன, பசி உள்ளவனுக்கு ஆறு கொடுக்கறதுக்கு, அதுக்கு வஸ்திரம் கொடுக்கறது, எப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம சுக வாழ்வு என்ன செய்யும், சீக்கிரத்துல துளிர்க்கும். அப்ப சுக வாழ்வு இன்னும் நம்ம என்ன செய்யறதுக்கு, ஒரு சிலர் நம்ம என்ன செஞ்சா போதும், நாம சில உதவிகளை செய்தால் போதும். இது சொல்லிட்டு அடுத்தது ஒரு வசனம், 9வது வசனத்தை அதை வாசிக்கிற கவனிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு இதோ நான் இருக்கேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நடுவிலிருந்து அகற்றி, அப்படி 9வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை அப்பொழுது நீ கூப்பிடுவாய், எப்போ கூப்பிடுறத கேட்கிறாரு கர்த்தர் அப்படின்னாக்கா, இது போல இல்லாதப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா, நம்ம கூப்பிட்டா கேட்பாரா. நம்மெல்லாம் நிறைய நேரத்தில் ஆபத்து, ஒரு தேவை அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்யறோம், கேட்குறோம், ஆண்டவரே பதில் வரலாம் நினைக்கிறோம்ல. இங்கே அழகாக இந்த வசனம் பேசுது. அழகான இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் பார்த்தீங்களா,
நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வாராம். நீ கூப்பிட்ட மாத்திரத்துல ஒரு செகண்ட்ல கர்த்தர் என்ன செய்யறாராம், உடனே பதில் வருது. இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு பதில் வராம இருக்கும் என்றால் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இது போல காரியத்தை நம்ம செய்யலாமா? பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதுக்கு அடுத்து ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 10வது வசனம், பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை ஆகும். ஒரு வார்த்தை இல்லை. அப்போ பசி உள்ளவனிடத்துல பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க வீட்டில், பசிக்குதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் முடிச்சிட்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய டெக்கரேஷன் நடக்கும். ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீட்டிங் வச்சு நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவோம். அந்த சாப்பாட்டை அவங்களுக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு அந்த சாப்பாட்டை கொடுக்காம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெற்றெடுத்த தாய் தகப்பனை கவனிக்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாமல் இங்கே வந்து என்ன செய்யறது? சர்ச்சில் வந்து நான் பாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன், கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு ஒரு ஒரு உதவின்னு சொன்னாக்கா அந்த உதவி கூட செய்யாமல் நம்ம என்ன செய்யறோமா? நம்ம வந்து தேவ பிள்ளைகளை நம்ம இஷ்டத்துக்கு என்ன, ஆமாம் நான் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நான் வந்து உபவாசிக்கிறேன், இதெல்லாம் செய்ய. ஆனால் வீட்டில் என்ன செய்யறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க தாய் தகப்பனை போஷிக்கிறதுக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன செய்யறது? ஒரு நண்பர்களோடு போனால் நம்மளுடைய அப்படியே நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிடாமல் இருக்கிறது என்ன செய்யறது? கடனேச்சும் எங்கேயாச்சும் ஃபோன் பண்ணியாச்சும் என்ன செய்யறது? ஒரு 100 ரூபா அனுப்பு, ஒரு 50 ரூபா அனுப்பு, ஒரு 500 ரூபா அனுப்பு, நான் நாளைக்கு கொடுத்துட்றேன், சம்பளம் வாங்கி கொடுத்துறேன், இதெல்லாம் சொல்கிறோம். வீட்டில் இருக்கிற ஒரு முதியோர் வீட்டில் இருக்கிறாங்களா, தாய் தகப்பன் வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? அவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்யாமல் நான் உபவாசிக்கிறேன், நான் 40 நாள் உபவாசிக்கிறேன், நான் வந்து 1 மாதம் உபவாசிக்கிறேன், இதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்க. சரீரத்துக்கு தான் பலவீனங்கள் வரும். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் நான் வேத தியானம் பண்ணி கொடுத்த அந்த தியானத்தில் ஒரு சில வசனங்களை தான் உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். இது வேத புஸ்தகத்தில் ஏசாயா என்ற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து நான் 10 வரைக்கும் இருக்கிற அந்த வசனத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் வாசித்திருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம என் கூட பேசியிருக்கிறாரு, உங்கள் கூடவும் பேசியிருப்பார் நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னால் நாங்கள் ஜெபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் உங்களுக்கு இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் எங்கே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அருகிலே இது உங்கள் ஒருவேளை உங்களுடைய வேறு ஸ்டேட்லேருந்து பார்க்கலாம், வேறு ஒரு நீங்கள் தேவ பிள்ளைகளை ஒரு வேறு ஒரு மாகாணத்தில் இருந்து பார்க்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் இதை பார்க்கலாம், வெளியூர்லேருந்து பார்க்கலாம். நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, பாஸ்டர் உங்கள் சாட்சியை பார்த்தேன், பாஸ்டர் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தோம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருந்து பார்த்தாலும் சரி, இதை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற நீங்கள் பார்க்கிற மனிதர்களுக்கு தயவு செய்து இதை செய்யுங்கள். இது நான் சொல்லலை, வானத்து பூமியை உண்டாக்கின தேவன் சொல்ல. இப்படி அங்கே